வணக்கம் உறவுகள், நண்பர், தமிழ் சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல தேவனுடைய சுத்த கிருபையால நல்லா இருக்கிறேன். தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நான் தேவனிடம் எப்பொழுதும் பிரார்த்தனை பண்ணிக் கொள்ளுகிறேன். அதேபோல என்னுடைய வாட்ஸ்அப் நண்பர்கள், என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர்கள், என்னுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். அதேபோல விடயத்துக்கு வருவோம். போன வாரங்களில் நாங்கள் சேர்ச்சுக்கு சென்றிருந்த பொழுது எங்களுடைய சபை போதகர் மிக ஒரு அருமையான பிரசங்கத்தை கொடுத்திருந்தார். அதாவது பிசாசினுடைய காரியங்கள் என்னென்ன, முதலாவது பொய்யுரைப்பது, கொலைபாதகம், விபச்சாரம், புறங்கூறுவது, இப்படி பல விடயங்களை அவர் எங்களுக்கு சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் சொல்லும் பொழுது சொன்னார், நீங்கள் பைபிள் படிக்கிறீர்களோ, ஜெபிக்கிறீர்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்லுவதை நாங்கள் கேட்கிறோம். எங்களை ஏமாற்றினாலும் நீங்கள் தேவனை ஏமாற்ற முடியாது என்று சொல்லியிருந்தார். உண்மையிலேயே இந்த காரியத்தை குறித்து நானும் சிலரோடு கதைக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் நான் சொல்லுகிற காரியமும் இதுதான். எங்களை நீங்கள் ஏமாற்றலாம், எங்களையும் பொய்காரராக்கலாம், உங்களையும் பொய்காரராக்கலாம். ஆனால் தேவனை ஒரு நாளும் ஒருத்தராலையும் ஏமாற்ற முடியாது. அந்த பிரசங்கம் மிகவும் ஒரு கேட்பதற்கு மிகவும் ஒரு மனதுக்கு ஒரு உற்சாகமாய்த்தான் உண்மையிலே இருந்தது. காரணம் என்னென்று கேட்டால், இந்த நாட்களில் நாங்கள் நடந்து வர பாதைகளில் அநேக போராட்டங்கள், அநேக பாடுகள், அநேக ஏமாற்றங்கள், அநேக நம்பிக்கை துரோகங்கள் என்று சொல்லி அநேக நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒருவருக்கு இருவருக்கு அல்ல, உலகம் முழுக்க பெரிய படித்தவர்களில் இருந்து ஏழை கூலி வேலை செய்கிறவர்கள் வரைக்கும் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நான் தேவனிடத்தில் பாரப்பட்டு இன்று காலையிலும் கூட சனிக்கிழமை எனக்கு காலை வேலை இல்லை. அதனால் நான் பாரப்பட்டு ஜெபித்திருந்தேன். ஜெபிக்கிருக்கும் போது தேவன் ஒவ்வொரு விடயங்களையும் என்னோடு கூட இருந்து என்னை தேவன் ஆறுதல் படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது பொய் பேசுகிறவர்களுக்கு பிசாசோடு நெருக்கமான தொடர்பு இருக்கு என்று சொல்லியிருந்தார். அதே போல கொலைபாதகம் செய்கிறவர்களுக்கும் பிசாசோடு நெருக்கமான தொடர்பு இருக்கும். அதே போல விபச்சாரம் செய்கிறவர்களுக்கும் பிசாசோடு அதிக தொடர்பாக இருக்கும். அதே போல புறம் கூறுகிறவர்களுக்கும் பிசாசோடு அதிகமான தொடர்பு இருக்கும் என்று சொல்லியிருந்தார். 100க்கு 100 உண்மையான விடயத்தை தான் எங்களுடைய சபை போதகர் பிரசங்கம் எடுத்திருந்தார். அதுவும் சில பாடல்களை இடையிட பாடி மிக அழகாக அவருடைய தொனியில் சொல்லியிருந்தார். தேவர் அவருடைய சபையையும் சரி, அவருடைய விசுவாசிகளையும் சரி, எங்களையும் சரி, அவர்கள் நிமித்தமாய் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். சரி, இப்போ அடுத்த விடயத்தை கடந்து வருவோம். காரணம் என்னென்று கேட்டால், எதிர்பாராத விதமாக மைரா சலூனில் வேலை செய்கிற எங்களுடைய நண்பர் சத்திவேல் அண்ணா திடீரென்று இறந்திருக்கிறார். அதில் நண்பர் யார் என்று கேட்டால், சத்திவேல் அண்ணாவும் நானும் சுதாவும் ராஜாவும் மைரா சலூன் ஓனரும் நல்ல நெருக்கமானவர்கள். நான் 2009ஆம் ஆண்டு ராசகுமார் மாமானுடைய இறைச்சி கடையில் லாச்சப்பள்ளியில் வேலை செய்யும் பொழுது அங்கே தான் நான் எப்பொழுதும் தலைமுடி வெட்டுவேன். நான் அப்பொழுது ராசகுமார் மாமானுடைய கடைக்கு மேலே இருந்த ஸ்டூடியோவில் தான் இருந்தேன். அப்போ தேன் சுரவியில் நான் சமரிக்கு சாப்பிட செல்லுவேன். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கும் எனக்கு நெருக்கமான நட்புகள் ஏற்பட்டது. அப்போ சுதா இப்பொழுது வேறு கடை எடுத்து சென்று விட்டார். ராஜாவும் வேறு கடை எடுத்து சென்று விட்டார். ஆனால் சத்திவேலனை எனக்கு தெரிந்த நாளிலிருந்து இந்த மைரா சலூனில் நீண்ட காலமாக அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். நல்ல மனிதர். நாங்கள் போகும் பொழுது போனில் சாட்சி இல்லை என்று சொன்னால் கூட உடனே போனை வாங்கி சாட்சியத்தை தந்து, அதே போல் அவசரமாக நாங்கள் போக வேண்டும் என்று சொன்னால் உடனேயே யார்தான் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் உடனேயே தலைமுடியெல்லாம் வெட்டி சேவெல்லாம் எடுத்து அப்படி நல்ல மாதிரி விடுகிற மனிதர். வீடு வாங்கி இருந்தார், குடும்பம் பிள்ளைகள் இருக்கிறது என்று அவர் இறந்து விட்டார். மிக அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். நேரம் கிடைத்தால் நானும் அவருடைய கடைசி கிரியையில் கலந்து சொல்ல தேவன் கிருபை செய்வார். அது அப்படியே கடந்து போகட்டும். அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று கேட்டால், எங்களுடைய எழுத்தாளர் என்று சொல்லக்கூடிய, அதாவது கதை ஆசிரியர், திரைக்கதை வசனங்கள் எழுதக்கூடிய எழுத்தாளராகிய பாரதி ராஜா ஐயா அவர்கள் திடீரென்று இறந்து விட்டார். அவருக்கு ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவர் எதிர்பாராத விதமாக அவர் இறந்து விட்டார். அவர் இறந்தது உலகத் தமிழர் அனைவருக்குமே ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கிறது. காரணம் என்னென்று கேட்டால், அவர் வன்னி வந்திருந்த பொழுது எங்களுடைய போராட்டத்தில் ஆளுமை மிக்க தலைவர்களை பார்த்திருக்கிறார், அவர்களோடு பேசியிருக்கிறார், அவருக்கு மதிப்பு மரியாதை கொடுத்திருக்கிறார். அதே போல பாரதி ராஜா ஐயாவுக்கும் எங்களுடைய ஆளுமை மிக்க தலைவர்கள் மதிப்பு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். அவர் இன்று இறந்திருக்கிறார். அவர் இந்த மண்ணை விட்டு போனாலும் அவருடைய படைப்புகள் ஒவ்வொருத்தரோடும் கூட பயணித்து கொண்டே இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அது அப்படியாக கடந்து செல்லட்டும். அதுக்கு அடுத்தபடியாக தம்பி ஒருவரை கிளிநொச்சியில் ஒரு பாடலை பாடியதற்காக
கைது செய்திருந்தார்கள். உலகத் தமிழர்கள், இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லாரும் போராடினார்கள். எவ்வளவோ கருத்து முரண்பாடுகள் இருந்த போதிலும், அதாவது எங்களுடைய மிரிசிவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் குமரன் தம்பி அவர்கள் அவரை போய் அரசாங்கத்தோடு பேசி என்னென்ன காரியம் பேசியிருக்கார் என்று நமக்கு தெரியாது. அவரை விடுதலையாக்கி கொண்டு அவர்களுடைய உறவிடம் ஒப்படைத்திருக்கிறார். அந்த பாராளுமன்ற உறுப்பினர் குமரன் அவர்களுக்கு என்னுடைய வன்னிமலைத்துறை யூடியூப் சார்பில் மிகுந்த நன்றிகளும் சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் செலுத்திக் கொள்ளுகிறேன். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால், இப்பொழுது ஈராக்கு மற்றது இஸ்ரேல் போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். திடீரென்று அமெரிக்காவோடு தொடர்பாகி பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்றார்கள். பல குழப்பங்களை வைத்துக்கொண்டு இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இன்னும் சரியான சூழ்நிலைகள், பதட்டங்கள் இன்னும் ஒரு நிலைக்கு வராதபடியாக இருக்கிறது. அங்கால ரஷ்யா உக்ரைனும் ஏதோ ஒரு காரியத்துக்கு தாங்கள் கடந்து வரலாம் என்று சொல்லி ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கடைசி காலங்களுக்கு நெருங்கி விட்டோம் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. இந்த பாருங்கள், வேத புத்தகம் சொல்லுகிறது. இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டது அனைத்தும் பொய்யுரைப்பவர்களும் அல்ல, விபச்சாரம் செய்தவர்களும் அல்ல, கொலை செய்தவர்களும் அல்ல, புறங்கூறுவர்களும் அல்ல. இது புனித வேத புத்தகம் என்று பைபிள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே போல இந்த வேதத்தில் எழுதப்பட்ட அனைத்து காரியங்களையும் நீங்கள் உள்வாங்கி படித்தீர்களா இருந்தால் இந்த உலகத்தினுடைய கடைசி முடிவு எங்கே போய் முடியப் போகிறது என்று சொல்லி வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் உங்களுடைய உடல் நலத்துக்காக, உங்களுடைய சுகத்துக்காக, ஒவ்வொன்றுக்காகவும் நான் எப்பொழுதும் தேவனிடம் பாரப்பட்டு ஜெபித்துக் கொள்வேன். அதே போல என்னோடு பேசும்பொழுது சிலர் கேட்டிருந்தீர்கள், வேறு பதிவுகளை நீங்கள் இன்னும் வன்னிமலைத்துறை யூடியூப்பில் எங்களுக்கு தரவில்லை, நீங்கள் அதுக்குரிய காரியங்களை பாருங்கள் என்று என்னுடைய நண்பர்கள் என்னோடு பழகிற ஒவ்வொருத்தரும் என்னோடு பேசுவார்கள். பேசும்பொழுது அவர்கள் கேட்டதுக்காக நான் இந்த நேரங்கள் எனக்கு சரியான ஒரு சூழ்நிலை ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கிறது. 4 பக்கமும் வேலைக்கு சென்று இதுகளை செய்யக்கூடிய சூழ்நிலையிலே, அதே போல் தம்பி காலையில் எடுத்து என்னோடு நீண்ட நேரம் நாங்கள் இருவரும் பேசி கொண்டிருந்தோம். தம்பி பேசும்பொழுது நிறைய விடயத்தை சொல்லியிருந்தார். நிச்சயமாக ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அதி சீக்கிரத்தில் அந்த விடயங்களை எல்லாம் நிறைவேற்ற தேவன் கிருபை செய்வார் என்று நான் தேவனுக்கு விசுவசிக்கிறேன். அதே போல சில பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி இனி என்னுடைய வன்னிமலைத்துறை யூடியூப்பில் பேசப்போவதில்லை. காரணம் என்னென்று கேட்டால், ஒரு பைத்தியக்காரனுக்கு மருந்தை கொடுத்தால் பைத்தியக்காரன் அந்த மருந்தை சாப்பிட்டால்தான் திருந்து சுகம் கிடைக்கும். பைத்தியக்காரன் மருந்து நான் சாப்பிட மாட்டேன் என்று தூக்கி எறிஞ்சு போட்டு போகிற பைத்தியக்காரரை பற்றி பேசி வீணாக எங்களுடைய எனர்ஜியை குறைச்சி வீணாக எங்களுடைய நேரங்களை வீணடிக்காதபடி நல்ல விடயங்களை பேசிவிட்டு கடந்து செல்வோம். அதே போல் என்னுடைய வாட்ஸ்அப் நண்பர்கள், என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர்கள், என்னுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வன்னிமலைத்துறை யூடியூப் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை செலுத்தி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னி மலைத்துறை யூடியூப். நன்றி, வணக்கம் நண்பர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும்.